முருகா, ஜெய்பீம். கர்ணவித்யா அறக்கட்டளை மற்றும் நிலாசூரியன் பதிப்பகம் நடத்தும் முனைவர் திரு சே திவாகர் அவர்கள் எழுதிய தமிழ்வள மேம்பாட்டில் மாபோசியின் பங்கு என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு தகமைசால் தலைமை பொறுப்பை ஏற்று நூலை வெளியிட்டிருக்கும் அன்பாளர் திரு இந்திரன் கலை இலக்க விமர்சகர் அவர்களே, நூலை பெற்று மகிழ்ந்த எழுத்தாளர் திரு கரண் கார்கி அவர்களே, முனைவர் சண்முக விமல்குமார் அவர்களே, நூலை மதிப்புரை செய்து நல்லதொரு நூலுக்கு சரியான ஒரு மதிப்புரை அளித்த இங்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கொண்டிருக்கும் எழுத்தாளர் அம்மா திருமதி சரோஜா சகாதேவன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய எழுத்தாளர் முனைவர் க ஜெயபாலன் அவர்களே, அதே போல வாழ்த்துரை வழங்கிய எழுத்தாளர் முனைவர் மு ரமேஷ் அவர்களே, ஆரம்பத்திலே வரவேற்புரையாற்றிய முனைவர் க ரகுராமன் அவர்கள், நன்றியுரை நவில இருக்கும் முனைவர் கே ரவி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்கும் ஒரு வாய்ப்பினை எனக்கு நல்கிய முனைவர் ஐயா டாக்டர் கே ஜெயபாலன் அவர்களுக்கு நான் முதற்கண் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்று இந்த கோலார் தங்கவயல் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் நான் இந்த புத்தக கண்காட்சிக்கு வருவதுண்டு. அப்படி நான் வரும்போது அவரை இன்று தொலைபேசியில் அழைத்து பேசிய போது, நீங்கள் அங்கு என்னை வந்து சந்திக்கலாம் என்று சொன்னால் அதன்படி நான் நந்தனம் கலைக்கல்லூரிக்கு வந்திருந்தேன். அங்கு எதிர்பாராத விதமாக கல்லூரி முதல்வரிடம் என்னை அறிமுகப்படுத்தி என்னை பாராட்டும் விதத்திலே அவர் பாராட்டுகளை எனக்கு வழங்கினார். அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதே போல முனைவர் ரமேஷ் அவர்களை இங்கு ஒரு பகுதியிலே சந்தித்த போது அவரும் மாலை ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். குறித்த வேலையில் இல்லாவிட்டாலும் நான் சற்று தாமதமாக வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். முதலாக நாங்கள் கோலார் தங்கவயல் கர்நாடக மாநிலத்திலே இருக்கும் எனக்கு ஐயா மாபோசி அவர்களை குறித்து தமிழன் என்ற அளவிலே எனக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்கிறது. அவருடைய விடுதலை போரில் தமிழகம் என்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று காவியத்தை நான் படித்த போது எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு தாக்கம், அதாவது என்ன மாதிரியான தாக்கம் என்று சொன்னால், விடுதலை போரிலே ஆதி திராவிடர்களின் பங்கு அதிகமாக இருந்தது என்பதாக அவர் அதிலே குறிப்பிட்டிருந்தார். உள்ளபடியே ஒதுக்கப்பட்ட ஒரு மக்களாக இன்று திகழும் எந்த ஆதி திராவிடர்களை உண்மையாகவே நிலைநிறுத்தி இந்த போரிலே அவர்களுடைய வெற்றிக்கான ஒரு இரத்தத்தின் வியர்வையை அவர் சுட்டி காட்டியதை நான் அங்கு அந்த புத்தகத்திலே கண்டிருக்கிறேன். மிகவும் கோபக்காரர். தமிழகத்திலே திருத்தணி பகுதியை அவர் மீட்டு தந்து இருக்கிறார் என்று சொல்லும்போது, அந்த உயர்ந்த அந்த பெரும் போராட்டத்திலே மங்களங்கிழார் போன்றவர்களெல்லாம் திருத்தணி பகுதியிலே போராடினார்கள். இவருடைய போராட்டம் மிக பெரியதாக இருந்திருக்கிறது. அதே போல தமிழ் இலக்கியத்திற்காக, தமிழ் அரசியலுக்காக ஒரு தமிழரசு கழகம் என்று அவர் நடத்தி வந்த போதெல்லாம் அவரை சோ ராமசாமி அவர்கள் கேலி சித்திரமாக வரைந்து அவருடைய அந்த மீசையை ஒரு பெரிய விஷயமாக கருதி கார்ட்டூன் போடுவார்கள். இதையெல்லாம் நான் அந்த இதழ்களிலே பார்த்திருக்கிறேன். ஆனால் அவருடைய உண்மையான உருவத்தை அன்பு நூலாசிரியர் திருவாளர் முனைவர் சே திவாகர் அவர்கள் இன்று இது
மிக பிரயத்தனப்பட்டு வெளியிட்டார் என்று சொல்லும்போது ஐயா சொன்னபடி நாம் ஐம்புலன்களை கொண்டவர்கள் கூட நினைக்காத ஒரு காரியத்தை சாதிப்பவர்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லும்போது ஹெலன் கெல்லர் நமக்கு நினைவு வருகிறார்கள். மாபெரும் மாபெரும் விஞ்ஞானியாக திகழ்ந்தவர். நிறைய சொற்பொழிவாளர்களை பார்த்திருக்கிறோம். இன்று நம்மிடையே அமர்ந்திருக்கும் ரமேஷ் அவர்கள், முனைவர் அவர்கள் கோலார் தங்கவேலுக்கு ஐயா முனைவர் ஜெயபாலன் அவர்களுடைய குழுவிலே பயணித்து கோலார் தங்கவேலுக்கு வந்திருந்தால், சித்தார்த்தா அச்சுக்கூடத்தின் 100ஆண்டு விழா, இன்று மிகப்பெரிய சமுதாய சீர்திருத்த பணிகளிலே ஈடுபட்ட அந்த பௌத்த இலக்கியங்களை வெளிக்கொண்டது சித்தார்த்த அச்சகம். அதற்கு சென்னையிலிருந்து வந்து நாங்கள் செய்ய இயலாத ஒரு காரியத்தை ஐயா முனைவர் ஜெயபாலன் அவர்கள் தன்னுடைய தலைமையிலே 100ஆண்டு விழா மலரை வெடித்தார்கள். அதற்கு அடுத்ததாக அதே சென்னை பல்கலைக்கழகத்தில் கூட அதை வெளியிட்டு எங்களையெல்லாம் பெருமைப்படுத்தினார்கள். அவருக்கு இன்று அவருடைய அடியிலே யாரெல்லாம் பார்த்திபன் போன்றவர்கள் முனைவர்கள் எல்லாம் பெரும் பேராளர்கள் எல்லாம், அவங்க விஜயகுமார் போன்றவர்கள், இவர்களையெல்லாம் தோளிலே தட்டி அவர்களெல்லாம் உயரத்துக்கு எழுப்பியவர் இந்த முனைவர் ஜெயபாலன் என்று சொல்லும்போது, அவருடன் பணிபுரியும் அவருடைய தோளோடு தோல் நின்று அவருடைய வழிகாட்டுதலே தங்களுடைய வழியை தேடிக்கொண்டிருக்கும் ஐயா திவாகர் அவர்களை மீண்டும் நான் பாராட்டி, மென்மேலும் அவர் பல்வேறு புத்தகங்களை வடித்தெடுக்க வேண்டும், அந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கு பெற வேண்டும் என்றெல்லாம் கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே திடீரென்று விஜயம் செய்த என்னையும் ஒரு விருந்தாளியாக வந்து என்னையும் பேச அழைத்த உங்களை எல்லாம் அறிமுகம் செய்த ஐயா முனைவர் ஜெயபாலன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்று நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அவருடன் அவருடைய துணைவியார் நாகவல்லி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கும் பின்னாலே ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், தன்னுடைய துணைவி இருக்கிறார்கள். நான் கூட இந்த அளவில் வெற்றி பெற்று இருக்கிறேன் என்று சொன்னால் ஐயா ஜெயபாலன் அவர்களுக்கு தெரியும். என்னுடைய துணைவியார் எப்படி தன்னுடைய பிள்ளையை புறநானூற்றிலே அந்த தாய் தலையை சீவி கையிலே வேல் கொடுத்து சென்று வா வென்று வா என்று ஒரு தாய் அனுப்பினாலோ, அதை போல இலக்கிய விழாக்களுக்கு சமூக பணிகளுக்கு என்னுடைய துணைவியார் கூட என்னை எப்படி அனுப்பி வைக்கிறார்கள். அவருடைய கை ஓங்கி இருக்கிறது, அதனுடைய விளைவாகத்தான் ஐயா எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிக இல்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் பெண்கள் என்பவர்கள் கண்கள், அவர்கள் இதயத்தை போன்றவர்கள், வெளியிலே காட்டிக்கொள்ள மாட்டார்கள், உள்ளுக்குள்ளே இருந்து இயக்குவார்கள், இதயம் வெளியே தெரிவதில்லை. அதுபோல இன்று வள்ளியம்மை அவர்கள் தன்னுடைய துணையாளருடன் வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றமைக்கு அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதலை உரித்தாக்கி கொண்டு முடிக்கிறேன். தென்னிந்திய பௌத்த சங்கம், இந்திய பௌத்த சங்கத்தின் சார்பாக நான் உங்களுக்கு பாராட்டு சொல்லும்போது நீங்கள் அங்கு வந்து எங்கள் விழாவில் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று வரவேற்பு கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.